கேரளாவுல 90ரோட தொடக்கத்துல நஜீப்னு ஒருத்தர் வேலைக்காக சவுதி போறாரு. அங்க இருக்கிற பாலைவனத்துல ஆடு மேய்க்கிற அடிமையா மாட்டிக்கிட்ட உண்மை கதை தான் இந்த ஆடு ஜீவிதம். நாவலா ஏற்கனவே வெளிவந்த இந்த உண்மை கதைய இப்ப படமா இயக்கியிருக்காரு டைரக்டர் பிளஸ்ஸி. படத்தோட ஹீரோவான நஜீப் கேரக்டர்ல பிருத்திவிராஜ் சுகுமாரன் நடிச்சிருக்காரு. அவரோட மனைவி சைனுவா, அமலாபால் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. இப்ப இந்த படம் எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால, உங்களோட டைமும், டிக்கெட் காசு வீணா செலவு பண்ணாம இருக்கணும்னா, நம்ம சினிமா பட்டன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. படத்தோட ஆரம்பத்துல நஜீப் ஒரு சாதாரண கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மனைவி கர்ப்பமா இருக்காங்க. இந்த நிலையில படிப்பறிவு இல்லாத நஜீப், சவுதி போனா தன்னோட நிலைமை மாறும்னு நினைச்சு, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு புரோக்கர நம்பி, வீடெல்லாம் அடமானம் வச்சு ஒரு ரூ. 30,000 பணம் குடுத்து, சவுதி கிளம்பி போறாரு. கூடவே ஒரு சின்ன பையனும் வேலைக்காக போறான். 2 பேரும் சவுதி ஏர்போர்ட் வந்துடுறாங்க. பாச புரியாத ஊர்ல இவங்கள கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்ல. யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னே புரியாம அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வராரு. அவரு பேசுறது இவங்களுக்கு புரியல. இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியல. வந்தவரு கிளம்பி போலான்னு முடிவு செஞ்சு கிளம்புறாரு. ஆனா மறுபடியும் வந்து அவங்க பாஸ்போர்ட்ட வாங்கி பார்த்துட்டு அடையாளம் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு வழியா அவங்கள கூட்டிட்டு எங்கேயோ ஒரு பாலைவனத்துக்கு போறாரு. நஜீப் ஃபோன் பண்ணணும்னு கேட்கறாரு. ஆனா அந்த கபீர் என்கிற ஸ்பான்சர் மறுக்கிறாரு. குடிக்க தண்ணி கூட குடுக்காம நஜீப் கூட வந்த பையன ஒரு பட்டியில இழுத்துட்டு போய் அடைச்சிடுறாங்க. நஜீப்ப இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்த சுத்தி பார்த்தா, கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் வெறும் பாலைவனமா தான் இருக்கு. கடைசியில ஒட்டகமும், ஆட்டுக்குட்டியும் மேய்க்கிற வேலைக்கு தான் இவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆஃபீஸ் வேலைன்னு நம்பி மோசம் போன நஜீப்பு, "நான் இங்கிருந்து கிளம்பணும். எனக்கு இந்த வேலையே வேண்டாம்" அப்படின்னு கபீர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனா கபீர் ஏத்துக்கிற மாரி இல்ல. அடிச்சு, துன்புறுத்தி, துப்பாக்கி முனையில அவர கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில ஏற்கனவே இந்த வேலைக்கு அங்கிருந்த ஒரு இந்திக்காரரு அடிமையாவே இருந்து, அங்கேயே இறந்து பிணமாகி பிணந்தண்ணி கழுகுக்கு இரையும் ஆயிடுறாரு. அத பார்த்த நஜீப்பு ரொம்பவே மனசு நொந்து போயிறாரு. இதுக்கப்புறமா அங்கிருந்து நஜீப்பும், அந்த சின்ன பையனும் மீட்கப்படுறாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு. படத்தோட முதல் பாதியில அடிமையா மாட்டிக்கிற நஜீப்பு அப்பப்ப ஃப்ளாஷ்பேக் போறாரு. அது ஏற்கனவே வெளிவந்த தனுஷ் நடிச்ச மரியான் படத்த மாரி பல சர்வைவல் படங்கள நினைவுபடுத்துச்சுன்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த படத்தோட காட்சி அமைப்பும், முக்கியமா பிருத்திவிராஜோட நடிப்பும் என்ன ரொம்பவே டச் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். உதாரணமா, அவருக்கு தாகத்துல தண்ணி கிடைக்கிற சீனு, பசியில சாப்பாடு கிடைக்கிற சீனு, ரொம்ப நாள் கழிச்சு கண்ணாடியில தன்னோட முகத்த பார்க்குற சீனுன்னு எல்லாத்துலயும் கண் கலங்க வச்சுட்டாரு பிருத்திவிராஜ். அவருக்கு சாப்பிட ரொட்டி குடுப்பாங்க. அத பார்த்துட்டு இன்ட்ரோவல் சீன்ல பப்ஸ் வாங்கி சாப்பிடுறது கூட சேம் ஃபீலிங்கா இருந்துச்சு. அந்த அளவுக்கு எமோஷனல் கனெக்ட்டா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்ல கணவன் மனைவிக்கான காதல் காட்சிகள் கொஞ்சமா இருந்தாலும், இருவருக்குமான நெருக்கம் குறைவில்லாம தான் இருந்துச்சு. படத்தோட 2ஆம் பாதியில ஃப்ளாஷ்பேக் எதுவுமே போவாம, நஜீப் தப்பிக்கிறாரா அப்படிங்கிறத நோக்கி தான் கதை நகர்ந்துச்சு. குறிப்பா முதல் பாதியில பிருத்திவிராஜின் உடல் தோற்றமும், 2வது பாதியில பிருத்திவிராஜோட உடல் தோற்றமும் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. மிக கடினமான உழைப்பு போட்டிருக்காரு இதுல பிருத்திவிராஜ். இந்த படம் 2008ல முடிவு செஞ்சு 10 வருஷமா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி 2018ல படப்பிடிப்பு ஆரம்பிச்சு 6 வருஷமா ஷூட் பண்ணி இன்னைக்கு 2024ல தான் வெளியாயிருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு மல்டிபிள் லாங்குவேஜ்ல பேன் இண்டியா படமா திரையாயிருக்கு. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா நடிப்பு மற்றும் ஸ்க்ரீன் பிளே. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஏவரேஜ் தான் என்ன பொறுத்தவரைக்கும். இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தா அந்த படத்த தூக்கி நிறுத்தியிருக்குன்னு சொல்லலாம். மைனஸ்ன்னு பார்த்தா, நஜீப் அடிமைப்படுத்துற அந்த ஆட்கள் 2 பேர் மட்டும் தான் காமிச்சாங்க. பாதுகாப்புக்காக இன்னும் கொஞ்சம் வலுவா காட்டியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் அந்த பெரிய பாலைவனமே பெரிய லாக்கப் மாரி தான் இருந்துச்சு. அத மீறி நஜீப் வெளிய வர்றது முடியாத காரியம்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்துல இந்த படத்துல பிருத்திவிராஜ் தான் ஆட்ட நாயகனா இருக்காரு. சரி, ஓகே காய்ஸ். இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டா, குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ற படமா இல்லைனாலும், நேரம் இருந்தா கட்டாயமா தனியா போய் பார்க்க வேண்டிய படம் தான். மலையாள திரைத்துறைக்கு இந்த 2024வது வருஷம் சிறப்பா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பிரம்மயுகம், பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படங்களோட வெற்றியை தொடர்ந்து ஆடு ஜீவித படமும் வெற்றி தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% இந்த படத்துக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் காட்ஸ்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் படம் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா பட்னம். நன்றி.